இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்று நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன மைய சிந்தனை என்றால், நாசரேத்து அதில் தான் இயேசு வளர்ந்தான். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் மக்கள் அவரை நம்ப மறுக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம். அதில் 2 வசனங்கள் அழகாக சொல்லுவார். சாரிபாத்தில் இருந்த கைம்பெண்ணிடமே எலியா அனுப்பப்பட்டார் என்று சொல்வதும், தொழுநோய் யாருக்கும் குணமாகவில்லை, நாமானுக்கே குணமானது அப்படிங்கிற சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவரை நாம் வெறுக்கிறோம், ஒருவரை நாம் தள்ளி வைக்கிறோம் என்றால் அவர்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவு, நம்பிக்கையின்மை என்ற ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த காரணத்தின் மூலமாக நாம் ஒருவரை புறக்கணிப்பதும் தள்ளி வைப்பதும் ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் எந்த இடத்தில் புறக்கணிக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்த மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். நாசரேத்தில் இன்னைக்கு வாசிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய அந்த வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு செல்லுகிறார். மக்கள் அவரை நம்ப மறுக்கின்றனர். ஏனென்றால் அவன் நம்மோடு தானே இருந்தான், நம்மோடு தானே பழகினான், நம்மோடு தானே விளையாண்டான் என்று இப்படி இயல்பாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கம்தான் அவர் மீது ஏற்பட நம்பிக்கை குறைவு ஏற்பட காரணமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இயேசு நம்மோடு இருப்பதனால்தான் நாம் அவரை நெருங்க முயற்சிக்க முடியும். இல்லை அவர் தூரத்தில் இருக்கிறாரு, அங்கிட்டு இருக்கிறாரு, இங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் நாம் நெருங்க முடியாது. இன்னொரு காரணம் என்னவென்றால், மரியா அங்குதான் இருக்கிறார், அவருடைய சகோதர சகோதரிகளும் அங்குதான் இருக்கிறார்கள். எனவே இவருக்கு கிடைத்த இந்த ஞானத்தை அவர்கள் கொண்டாட மறுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய பொன்மொழி கூட அழகா சொல்லுவாங்க, என்னன்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு நல்ல ஞானம் நிறைந்த ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன்வரவில்லை. அதுதான் அதனுடைய காரணமாக இருக்குது. ஏன்னா இவன் நம்மூர் தானே, இவனுக்கு என்னது தெரியும், இவன் சின்ன பிள்ளைல டவுசர் போட்டுங்கிறது தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், இவனுக்கு என்னது தெரிய போகுங்கிற உதாசீனப்படுத்தக்கூடிய அந்த முறைமைகளை பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையாக சாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்க்க வேண்டும். வேஷம் போடும் மனிதர்களிடம் பாசம் காட்டி என்ன புண்ணியம் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் பாசம் வைப்பதற்கு சரியான மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவாகிய கடவுளிடம் வேஷம் போடுகிறோம், ஆனால் மற்ற மனிதர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு இயேசுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மைக்கு காரணம் என்ன? இன்றும் நவீன உலகத்திலே காரணம் என்னவென்றால், தற்காலிக சந்தோஷத்தை நாம் கரங்களில் வைத்திருக்கிறோம், நிரந்தர சந்தோஷமாகிய ஆண்டவரை தூர வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தற்காலிக சந்தோஷம், கைபேசி, பொழுதுபோக்கு, நாடகம், சீரியல், இதுல நம்ம தற்காலிக சந்தோஷத்தை தான் நாட விரும்புகிறோமே தவிர ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை நாம் எப்போதுமே எதிர்க்கத்தான் விரும்புகிறோம், அதை தூர வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம். நல்லா படிச்சுட்டா எனக்கு ஞானம் வருமா அப்படின்னா, ஞானம் வரணும், அதுக்கு தான் நம்ம படிக்கணும். ஆனா படிப்பு இன்று ஞானத்தை கொடுக்குதா, இல்லை அகந்தையும் ஆணவத்தையும் கொடுக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனால் இயேசு தன்னை ஒரு பெரிய ஞானியாக, பெரிய இறைவாக்கினாக, பெரிய ஒரு மனிதனாக காட்டிக்கொள்ளவில்லை. அப்படி காட்டிக்கொள்ள இல்லாமல் இருந்த போது அவர் காட்டிக்கொண்டாலும் அதில் தப்பும் இல்லை. ஏனென்றால் அவரிடம் வல்லமை இருந்தது, அவர் தொட்டால் சுகமாகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஞானமான வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் ஏற்க மறுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஆனால் ஏற்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். எனவே அவருடைய வார்த்தைகளை ஏற்று உள்ளே அதனுடைய வாழும் போது நமக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய பிள்ளைகளும் சரி, சிறு குழந்தைகளை வளர்க்கும் போது ஆலயத்திற்கு சென்று சின்ன பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்கலாம், உடனே சொல்லுவோம், அங்கே பாரு இயேசு உன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உடனடியாக உனக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது, ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. இயேசு தண்டிப்பவர் அல்ல, மன்னிப்பவர் என்று சொல்லிக் கொடுங்கள். சொல்லுங்கள், இயேசு உன்னை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீ எங்க போனாலும் பார்க்கிறார். அப்படின்னா நீ நல்லது செய்யணும், நீ அன்பு செய்யணும், உன்னை இயேசு அன்பு செய்கிறாரு, உன் கூடையே இருக்கிறாரு, நீ என்ன செய்யறன்னு பார்க்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்முடைய கடவுளை அன்பின் கடவுளாக காட்ட வேண்டுமே தவிர அதிகாரத்தின் கடவுளாக காட்டிவிடக் கூடாது என்பதுதான் பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே இயேசுவின் மீது அன்பை புகத்துங்கள், அன்பின் கடவுளை அறிமுகப்படுத்துங்கள். தண்டிப்பவராக நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவர்கள் இயேசுவை பார்க்கும் போது பயப்படுவார்கள். பிறகு பிரிந்து சென்ற பிறகு
தன்னுடைய சுயநலத்திற்காக ஆட்டம் போட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இயேசு உன்னை அன்பு செய்கிறார், நீ எங்கு சென்றாலும் அவர் பார்க்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கும் போது அந்த இயேசுடைய அன்பு நிரந்தரமாக இருக்கிறது. இயேசுவின் மீது நம்பிக்கையும் வைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எனவே பயம் நிறைந்த நம்பிக்கை வைப்பதை விட அன்பு நிறைந்த நம்பிக்கை வைப்பதுதான் ஆழமானது, சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நாம் அன்பு நிறைந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்போம். பயங்கலந்த நம்பிக்கை வைக்க எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை நோக்கி வரக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவரில் நம்பிக்கை வைக்கும் போது நாமும் சுகம் பலன் அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நாமும் அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இன்று நாசரேத்தில் வளர்ந்த அந்த இயேசுவை நாமும் ஏற்றுக்கொள்வோம். அந்த ஊரில் அவரை ஒதுக்கி வைத்தது போல அந்த ஊரில் அவரை ஏற்க நம்ப தயங்கியது போல நாமும் இருக்க வேண்டாம். இயேசுதான் நமக்கு விடுதலை என்ற ஒரு மைய சிந்தனையோடு இயேசுவோடு இணைவோம், எந்நாளும் வாழ்வோம். ஆமென்.